இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1-3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போமே. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்றைக்கு தேவன் கொடுக்கிறதான தலைப்பு ஆவியில் எளிமை உள்ளவன். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் ஒரு திரளான கூட்டத்தை காண்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்து பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் என்று சொல்லப்படுகிறது. இந்த காரியம் இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்தை குறிக்கிறது. அவர் மலை பிரசங்கம் செய்யும் பொழுது முதல்ல எடுப்பிலே அவர் சொல்லுகிற முதல் வார்த்தையே ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது. ஆவியில் எளிமை என்று சொல்லுகிறாரே, அப்படின்னா எந்த ஆவியை குறித்து தேவன் சொல்லுகிறார்? இன்றைக்கு பல நேரங்களில் ஆவி என்று சொன்னாவே அநேகருக்குள்ளாக ஒரு குழப்பம் வருகிறது. ஆவி என்று சொல்லிட்டாரே, அப்படின்னா இது பரிசுத்த ஆவியை குறிக்குதா அல்லது மற்ற காரியங்களை குறித்து குறிக்கப்படுகிறதா என்று சொல்லி அநேகருக்குள்ளாக ஒரு குழப்பம். இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ஒரு மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன். அப்போ அந்த இடத்துல இந்த வசனத்தை குறித்து ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன பிரசங்கம் பண்ணுகிறாரு? ஆவியில் எளிமை உள்ளவன் என்று சொல்லுகிறாரு. அதனால எல்லாருமே பரிசுத்த ஆவியில ஒரு எளிமை இருக்கணும். எல்லாரும் குதிச்சுக்கிட்டு டமாடமான்னு உருண்டுகிட்டு பரண்டுகிட்டு உருளுகிட்டு கத்திக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. எல்லாருக்குள்ள ஒரு ஆவியில் எளிமை இருக்கணும். உள்ள வர்றீங்களா, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றீங்களா, தேவ மகிமை தேவ ஆவி இறங்குதா, அப்படியே அடக்கமா இருக்கணும். அடக்கத்துக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவர் பிரசங்கம் பண்ணினார். அதற்கு பின்பு நான் ரட்சிக்கப்பட்டு அதற்கப்புறம் நான் ஊழியத்திற்குள்ள வரும் பொழுது ஒரு இடத்திற்கு கர்த்தர் என்னை கொண்டு போனார். அந்த இடத்துல தேவனுடைய மகிமை இறங்கி வர ஆரம்பித்தது. அந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்திற்குள் நிறைந்து வரும் பொழுது அங்கே இருக்கிறவர் அத்தனை பேருமே ஆண்டோடைய மகிமையை பெற்றுக்கொண்டார்கள், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். மீட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஊழியக்காரர் என்னிடத்தில் வந்தார். அவர் வந்து சொன்னார், எப்பா ஆண்டவர் ஒரு வசனத்தை சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் கேட்டேன், என்னையா சொன்னார்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொன்னாரே, ஏன் இப்படி கத்துறீங்க? ஏன் இப்படி கத்தி கொண்டு இருக்கிறீங்க? ஏன் இவ்வளவு சவுண்டு போடுறீங்க? அப்போ ஆவியில் எளிமை என்று ஆண்டவர் சொல்லியும் நீங்க இவ்வளவு காரியத்தை செய்தா எங்கிருந்து நீங்க தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் சொன்னதை நான் கேட்டேன். அதற்கு பின்பு நானே தேவனுடைய சமூகத்துக்குள் போனேன். எனக்கு சொல்லி கொடுங்கப்பா, இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க, இதில் மறைந்திருக்கிற அந்த ரகசியங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் ஒரு சில காரியங்களை அவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு அதைத்தான் நாம் அறிந்து கொள்ளணும். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரே, எந்த ஆவியை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார்? அது பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லுகிறாரா அல்லது மாமிசத்தின் ஆவியை குறித்து சொல்லுகிறாரா அல்லது பிசாசினுடைய ஆவியை குறித்து சொல்லுகிறாரா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எருசலேமுக்கு போகிறதற்கு நோக்கமாய் இருக்கும் பொழுது அவர் சமரியா பட்டணத்தின் வழியாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது.
அந்த சமரியா பட்டணத்திற்குள்ளாக போகும் பொழுது அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 9வது அதிகாரம், லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 9வது அதிகாரம் 50வது வசனத்திலே இருந்து நாம் வாசிக்க கேட்போமே. வாசிப்போம். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி, அவர் எங்க போகிறாரு? எருசலேமுக்கு போகிறார். தம் முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்த பண்ணும்படி சமரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் சமரியா என்கிற ஒரு கிராமத்திலே பிரவேசிக்கிறாங்க. எதுக்கு? வாசிங்க. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியால் ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யார் ஏற்றுக்கல? சமரியா பட்டணம் இயேசுவை ஏத்துக்கல. அவர் அங்க தங்குறதுக்கு போகல, அந்த ராத்திரி அங்க தங்கணும், அவ்வளவுதான். அவர் காலையில் எழுந்து எங்க போறாரு? எருசலேம் பட்டணத்துக்கு போகிறார். ஊரார் அந்த வழியாக போகும்பொழுது அந்த ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு உள்ள விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே சீஷர்களுக்குள்ள ஒரு ஆத்திரம், கோபம் வருது. அவங்க என்ன செய்யறாங்க? வாசிங்க. 54வது வசனம். அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்ட பொழுது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். உமக்கு சித்தமா ஆண்டவர்? உம்மை உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டான். உம்மை விடாத அந்த பட்டணம் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. எலியா செய்தது போல நாங்களும் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இந்த பட்டணத்தையே நாங்கள் அழிச்சு போடுகிறோம். உமக்கு சித்தமா? நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு போதும். நீர் சொல்ல ஒரு வார்த்தை, அதுக்கு தெய்வம் என்ன பதில் கொடுக்கிறாரு? வாசிங்க. அவர் திரும்பி பார்த்து நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் திரும்பி பார்த்து நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அதட்டி. அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன ஆவி கிரியை செஞ்சுது? இன்னைக்கு பல நேரங்கள் நமக்கு தெரியுது கிடையாது. நம் பரிசுத்த ஆவியை தான் பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவருக்குள்ள தான் இருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட இருக்கும் பொழுதும் சில நேரங்களில் மாமிசம் செயல்பட ஆரம்பிக்கிறது. சில நேரங்களில் மாமிசத்தின் எண்ணங்கள் செயல்பட ஆரம்பிக்குது. சில நேரங்களில் மாமிசத்தினுடைய அனுபவங்கள் செயல்படுகிறபடியினால ஒரு மனிதன் ஆவிக்குள்ள இருந்தோம் அவன் ஆவியோடு கூட இணைக்கப்பட்டவனாக இல்லாதபடியினால அவன் மாமிசத்திற்குள்ள செயல்பட வேண்டியதாய் காணப்படுது. அப்படின்னா ஆவியில் எளிமை என்று சொன்னாரே, எந்த ஆவியை குறித்து தெய்வம் சொல்லுகிறார்? உன்னுடைய மாமிசத்தின் ஆவியில் ஒரு எளிமை இருக்கணும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு கொண்டு வருகிறீரோ உன் மாமிசத்தின் எண்ணங்கள் குறையப்படும், உன் மாமிசத்தின் ஆவிகள் குறையப்படும், உன் மாமிசத்தின் செயல்பாடுகள் குறையப்படும். யார் இவங்க? இயேசுவோடு இருந்தவங்க தான், இயேசுவோடு கூட பழகினவங்க தான், இயேசுவின் செய்த பிரசங்கத்தை கேட்டவங்க தான், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்தவங்க தான். அந்த இயேசுவானவருடைய செயல்பாடுகளை அறிந்தும் இயேசுவினுடைய குணாதிசயங்கள் இவர்களுக்குள்ள வரல. அதனால தான் கோபம், ஆத்திரம் வருது. இயேசுவை விடமாட்டியா? அவரை விடமாட்டியா? அந்த பட்டணமே நான் காலி செய்துறேன். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவர். யார்கிட்ட கேட்கிறா? அவங்க கிட்டே வந்து கேட்குறாங்க, அவரிடத்திலே வந்து கேட்கிறாங்க. ஒரு வார்த்தை சொல்லும். இயேசு அதற்கு அவர்களை அதட்டி, நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்பதை அறியீர்கள். வாசிப்போம். மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். ரட்சிக்கிறதற்கே வந்தார். அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க தேவனோடு கூட இருக்கிறீங்களோ
உங்களுக்குள்ள மாமிசம் செயல்படாது. நீ எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள நிலைச்சு நிற்கிறியோ மாமிசம் வெளியே வராது. நீ எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியில நிறைந்து காணப்படுகிறீரோ மாமிசம் செயல்பட முடியாது. அப்படின்னா மாமிசத்தினுடைய கிரியைனா என்ன? ஆவியில் எளிமை என்று சொன்னாரே, அந்த ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த மாமிசத்தினுடைய கிரியைகள் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம், கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலே இருந்து நாம் வாசிக்க கேட்போமே. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதங்கள், பொறாமை, வெறிகள், களியாட்கள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா இந்த காரியத்துல ஒரு எளிமை இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆவியிலே எளிமை உள்ளவன் பாக்கியவான், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குரியது. அப்ப இன்றைக்கு பல நேரங்களில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்றோம், தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம்னு சொல்றோம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். நாம் அப்படி சொல்லியோ இன்றைக்கு பல நேரங்களில் மாமிசத்தின் கிரியைக்குள்ள நடந்து கொண்டு வருகிறதுனால தான் இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகிறோம். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு காரியத்தையுமே தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு காரியத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதே அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும், மாமிசத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது. நீ கோபப்படக்கூடாது என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆனால் அந்த கோபத்துக்குள்ள உன்னை கொண்டு வருகிறதா பிசாசுடைய எண்ணம். அதை மாமிசத்தை தூண்டி விடுவான், அவன் மாமிசத்தின் எண்ணங்களை தூண்டி விடுவான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது. அப்படின்னா ஆவியானவர் உள்ள வந்துட்டாவே மாமிசத்தின் எண்ணங்கள் அழிச்சு விடுவார். அந்த மாமிசத்தின் எண்ணங்கள் உனக்குள்ளாக எழும்பும் பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தட்டுவார். அது விரோதமாய் ஒன்றுக்கு ஒன்று எழும்புகிறது. வாசிங்க தொடர்ந்து 18. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால், ஆவியினால் நடத்தப்படுவீர்களே ஆனால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நியாய பிரமாணத்திற்கு, அதுல நீ ஆவியில நடத்தப்பட்டாதான் நீ மாமிசத்தை ஜெயிக்க முடியும். ஆவியில நடத்தப்பட்டாதான் உன் ஆவியில நீ எளிமை உள்ளவனாய் இருக்க முடியும். நீ ஆவியில நடத்தப்பட்டாதான் நீ பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து காணப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள் வர முடியும். நீ ஆவியில நடத்தப்பட்டாதான் நீ தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு காரியத்தை சொல்றார். ரோமர் எழுதினதான சுவிசேஷம் 7வது அதிகாரம், ரோமர் எழுதினதான சுவிசேஷம் 7வது அதிகாரம் 15வது வசனத்திலே இருந்து நாம் வாசிக்க கேட்போமே. எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல், நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அப்படின்னா இதை யாரு சொல்றா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் தம்முடைய வாழ்க்கையை குறித்து.
அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்றாரு. எப்ப சொல்லுகிறாரு? ரட்சிக்கப்பட்ட பின்பு, அவர் பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு, தேவனால் வழிநடத்தப்பட்ட பின்பு, தேவனால் உபயோகப்படுத்தப்பட்ட பின்பு அவர் சொல்லுகிற தம்முடைய காரியத்தை சொல்லுகிறாரு. இதோ எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். வாசிங்க. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க, நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. வாசிப்போம் தொடர்ந்து. நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று, என் மாமிசத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன். யார் சொல்றா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொல்றார். அவர் போகிற பாதையை குறித்து சொல்றாரு. நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. நான் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. நான் கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. அந்த கோபத்தில் இருந்து நான் வெளியே வரக்கூடாது, என்னை கண்ட்ரோல் பண்ண நான் நினைக்கிறேன், ஆனா முடியவில்லை. அவர் அதான் சொல்ற. வாசிங்க தொடர்ந்து. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, அது என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை, அது என்னிடத்தில் இல்லை. வாசிங்க. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். காரணம் என்ன? மாமிசம் செயல்படுதுன்னு அர்த்தம். நான் நன்மை செய்ய விருப்பப்படுகிறேன், அன்பா இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லார்கிட்ட சமாதானமா இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாரிடத்துல சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாரிடத்திலுமே நான் பரிசுத்தமா வாழவேன்னு நினைக்கிறேன், எப்போதும் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையா இருக்க வேண்டும் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியலையே. காரணம் என்ன? நான் நினைக்கும் பொழுதெல்லாம் மாமிசம் வெளியே வருது, மாமிசத்தின் எண்ணங்கள் வெளியே வருகிறது. அவர் அதை குறித்து சொல்லுகிறார். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். வாசிங்க தொடர்ந்து. அந்தபடி விரும்பாததை நான் செய்தால், நான் விரும்பாததை நான் செய்தால், நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஏன் பாவம்னு சொல்றாரு? மாமிசத்தின் மூலமாய் செயல்படுகிற எந்த காரியமும் உன்னை பாவத்துக்குள்ள தள்ளும். அல்லேலூயா. நீ கோபத்தில் செய்கிற எந்த காரியமும் உன்னை பாவத்துக்குள்ள தள்ளிடும். உனக்கு பார்வைக்கு நீ கோபப்படுறதுதான் தெரியும், ஆனா உனக்கு தெரியாமல் நீ பாவத்துக்குள்ள தள்ளப்படுகிறாய், நீ மாமிசத்தின் கிரியையில தள்ளப்படுகிறாய். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று அவர் சொல்லுகிறார். வாசிங்க 22வது வசனம். மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். 24வது வசனத்தை வாசிப்போம். நிர்பந்தமான மனுஷன் நான், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று, இந்த மரண சரீரத்தில் இருந்து என்று யார் என்னை விடுதலையாக்குவார்? யார் என்னை விடுதலையாக்குவார்? யாரு சொல்றா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. ரட்சிக்கப்பட்ட பின்பு, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகத்தை பெற்ற பின்பு, தேவனோடு கூட இணைக்கப்பட்ட பின்புதான் அவர் எழுதுகிறார். இதில் இருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? இந்த மாமிசத்தின் எண்ணத்திலிருந்து, மாமிசத்தின் கிரியையிலிருந்து என்னை யார் விடுதலையாக்க கூடும் என்பதை அறிந்த மனுஷன்தான் ஆவியை குறித்து தெரிந்து கொள்ளப்படுகிறான். அந்த ஆவியை குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பு தான் அவர் ஒரு காரியத்தை அதே கலாத்தியருக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? கலாத்தியர் எழுதினதான சுவிசேஷம், எபேசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. எபேசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே, நீங்கள் அவருடைய ஆவியினாலே மனுஷனில்
வல்லமையாய் பலப்படவும், உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அப்படின்னா உள்ள இருக்கிறதான உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னா மாமிசத்தின் எண்ணங்கள் அழிக்கப்படணும். அந்த மாமிசத்தின் எண்ணங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா ஆவியானவருடைய அபிஷேகம் உனக்கு தேவை. அதை அறிந்து, அதை பெற்று, அதை உணர்ந்தவனாகத்தான் இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறாரு, இதோ அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்பட. வாசிங்க தொடர்ந்து. விசுவாசத்தினாலே உங்கள் இருதயங்களில் கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர் பியூட்டிஃபுல்லான ஒரு ஜெபத்தை வைக்கிறாரு. பியூட்டிஃபுல்லான ஜெபம் இது. அப்படின்னா உன்னுடைய மாமிசம் அழிக்கப்படணும்னா அவருடைய ஆவியினால தான் முடியும். பரிசுத்த ஆவியானவர் எந்த அளவுக்கு நீ கேட்கிற, பரிசுத்த ஆவியானவர் எந்த அளவுக்கு நீ எதிர்பார்க்கிற, அவர் உனக்குள்ள வந்துட்டாரா பாவம் உன்னால செய்யவே முடியாது. பாவம் பக்கத்தில் கூட வர முடியாது. காரணம் என்ன? அந்த அபிஷேகம் உன்னை நிறந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அது உன்னை சுற்றிலும் இறங்கும், அது உன்னை சுற்றிலும் பாதுகாக்கும். நீ போகிற இடத்துலெல்லாம் அந்த அபிஷேகம் கூட இருக்கும். ஒரு பிசாசு உன்னை தொட முடியாது, ஒரு மாமிசம் செயல்பட முடியாது. உனக்குள்ளாக கிறிஸ்து இயேசுவானவர் வெளிப்படுவா, உனக்குள்ளிருந்து கிறிஸ்து பிரகாசிப்பா, உனக்குள் கிறிஸ்து வாசமா இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு அதை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா அந்த மாமிசத்தின் ஆவியில் உனக்கு ஒரு எளிமை வேணும்னா பரிசுத்த ஆவியில் ஒரு அபிஷேகம் உனக்கு நிறைந்து காணப்படணும். ஏன் பரிசுத்த ஆவியோட அபிஷேகம்? எதற்கு அந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுது? அபிஷேகம் கொடுக்கப்படுகிறதின் நோக்கம் என்ன? வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது பலனடைந்து, அது முதல்ல உன்னை பலப்படுத்தும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து என்று வசனம் சொல்லுது. பலன்னா என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலன், உன்னுடைய உள்ளான சரீரத்தில் ஒரு பலன். அது முதல்ல உன்னை பலப்படுத்தும், உன் வாழ்க்கை அது மாற்றும். உனக்குள்ள தேவனை அறிகிற அறிவுக்குள் வளர்த்து கொண்டு வரும். உன்னை ஒரு பரிசுத்தவானாக, ஒரு பரிசுத்தவாட்டியாக தேவன் விரும்புகிற விருப்பத்தின்படி உன்னை நடத்துகிறதற்கு தான் இந்த அபிஷேகம். அல்லேலூயா. அதற்கு தான் பரிசுத்தாவிட அபிஷேகம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்படின்னா எனக்கு சாட்சின்னு சொல்றாரே. அப்படின்னா உங்க வாழ்க்கை மற்றவர்கள் கண்களுக்கு முன்பதாக கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும். எனக்கு சாட்சிகள். நம்ம சாட்சினா என்ன அர்த்தம்? நம்ம சாட்சினா என்ன சொல்கிறோம்? தெய்வம் நமக்கு செய்த அற்புதத்தை சாட்சின்னு சொல்கிறோம். ஆனால் சாட்சினா எக்ஸாக்ட்லி வேர்டு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் சாட்சி.
அதுதான் சாட்சி. நீங்க நடக்கிற நடக்கையில பார்க்கும் பொழுது மற்றவங்க சொல்லணும், இவர்கள் தேவனோடு இருக்கிறாங்க, இவர்கள் தேவனுடைய பிள்ளை, இவர்கள் தேவனோடு கூட வாசமா இருக்கிறாங்க, இந்த வீட்டில் ஆண்டவர் இருக்கிறாரு, இந்த வீட்டில் கர்த்தர் வாசமா இருக்கிறாரு, இவங்க ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் சொல்லுகிறார்களே, அதற்கு பேரு தான் சாட்சி. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்களாக. எருசலேம் என்று சொல்லப்படுகிறது ஆலயத்தை குறிக்கிறது. யூதேயா என்று சொல்லப்படுகிறது வீட்டை குறிக்கிறது. சமாரியா என்று சொல்லப்படுகிறது சுற்றுப்புறத்தாரை குறிக்கிறது. அப்படின்னா ஆலயத்தில் உனக்கு சாட்சி இருக்கணும், உன் வீட்டில் உன்னை குறித்த சாட்சி இருக்கணும், உன் சுற்றுப்புறத்தார் அதாவது பக்கத்தில் இருக்கிறவர்கள், உன்னோடு கூட பழகிறவர்கள் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கணும், இவர்கள் தேவனோடு கூட இருக்கிறார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சாட்சி உனக்குள்ள வரணும்னா உன் ஆவியில் ஒரு எளிமை இருக்கணும், உன் மாமிசத்தின் கிரியை அழிக்கப்படணும், உன் மாமிசத்தில் ஒரு அமைதி இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு பல நேரங்களில் எடுத்த எடுப்புக்கெல்லாம் கோபப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக வச்சிருக்கவே முடியாது. ஏன்னா இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம், மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 20வது வசனத்திலே இருந்து வாசிக்க கேட்போமே. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும், வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு சொல்லுகிற. யாருடைய நீதி காட்டிலும், வேதபாரகர் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமா இருக்கணுமா? உங்களுடைய நீதி அதிகமா இருக்கணும். வாசிங்க தொடர்ந்து. கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இது பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய நியாயப்பிரமாணத்தை சொல்றாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய நியாயப்பிரமாணம் என்பது வேற, புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய சத்தியம் என்பது வேற. பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் உண்டாக்கப்பட்ட சபை ஆராதனை என்பது வேற, புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய சத்தியத்தோடு கூட இணைந்து செயல்படுகிற சபை ஆராதனை என்பது வேற. நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ கர்த்தர் சபை ஆராதனையில் அதாவது ஒரு விசுவாசி எப்படி நடக்க வேண்டும் அல்லது நியாயப்பிரமாணத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய சத்தியத்திற்கும் உள்ளதான ஒரு வித்தியாசத்தை தெய்வம் சொல்லி கொடுக்கிறார். அதைத்தான் இங்க சொல்றாரு. பூர்வத்தில் உரைக்கப்பட்டது என்ன உரைக்கப்பட்டதா? கொலை செய்யாதிருப்பதாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பன் என்பதும் பூர்வத்துக்கு உரைக்கப்பட்டிருக்குது என்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய நியாயப்பிரமாணத்தில் ஒன்று கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, 10 கட்டளைகள் அது ஒன்று. அதற்கு ஒப்பிட்டு தெய்வம் சொல்லுகிறாரு 22வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா சத்தியத்தை சொல்றார். இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய சத்தியத்தையும் அதனுடைய சம்பவத்தையும் ஆண்டவர் சொல்றார். வாசிங்க. தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் மூஞ்ச தூக்கிட்டீங்கன்னாவே ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அர்த்தம் புரியுதா? ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறது. அல்லேலூயா. அர்த்தம் தெரியுமா? சத்தியத்தை தெரிஞ்சுக்கங்க. அதுதான் வசனம் சொல்லுகிறது.
நியாயமே இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறான். அப்படின்னா இவன் ஒன்னுத்துக்குமே உதவ மாட்டான் தானே சொல்றோம். இவன் ஒன்னுத்துக்கே உதவ மாட்டான், யூஸ்லெஸ் ஃபெலோன்னு சொல்றோம் இல்லையா, ஒன்னுத்துக்குமே உதவ மாட்டான். வீணன் என்று சொல்லுகிறவன் எதற்கு ஏதுவாய் இருக்கிறானா, ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாய் இருக்கிறான். வாசிப்போம். மூடனே என்று சொல்லுகிறவன் நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். அப்படின்னா நம்ம பேசுகிற வார்த்தையும் நம்ம செயல்படுத்துகிற செயல்பாடுகளும் உன்னை தேவனுடைய பிள்ளையா அல்லது தேவ பிள்ளையை விட்டு நீ வெளியே வந்திருக்கிறியா என்பதை காண்பித்து விடும். சாட்சினா என்ன? தெய்வம் நமக்கு சொல்றதுக்கு பேர் சாட்சி இல்லை, நீ வாழ்ந்து காட்டுகிறதற்கு பேர் தான் சாட்சி. தெய்வம் உனக்கு தெய்வம் உனக்கு வாழ்க்கையில் செய்கிற அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொண்டு அதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்யும் பொழுது அதில் அவர் நாமம் மகிமைப்படும். அதை அவர் மகிமைப்படுத்துகிற காரியம். ஆனால் சாட்சி என்று சொல்லப்படுகிறது உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பதாக தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதான் சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு காரியத்தையுமே தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் ஏன் இவ்வளவு விளக்கமா நமக்கு சொல்லி கொடுக்கிறாருன்னா, என் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், அவர் வருகை சமீபமாகி விட்டது, அவர் வருகையில் நீங்க போகணும், அவர் வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும், அவரோடு கூட இணைக்கப்பட்ட நம்ம காணப்பட வேண்டும் என்று சொன்னா ஆவியில ஒரு எளிமை நமக்கு இருக்கணும். அந்த ஆவியில எளிமை இருக்கணும்னா உன்னுடைய மாமிசத்தின் எண்ணங்கள் அழிக்கப்படணும், உன் மாமிசத்தின் கிரியைகள் நீக்கப்படணும். அந்த மாமிசத்தின் கிரியைகள் நீக்கப்படணும்னா நீ பரிசுத்த ஆவியில நிறைந்து காணப்படணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார் என்பதின் அடையாளமே உன்னுடைய நடக்கத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு காரியத்தையுமே தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறார். 23வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆகையால் நீ பலிபீடனிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் பலிபீடத்தின் முன்பு உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டை போட்டுட்டு வந்து நீ போடுற காணிக்கையை கூட அவர் அங்கீகரிக்க மாட்டார்னு அர்த்தம். ஒருத்தர் மேல நம்ம மூஞ்ச தூக்கி வச்சிட்டோம், அல்ல ஒருத்தர் மேல சண்டை போட்டுட்டோம், அல்லது ஒருத்தர்கிட்ட நம்ம பேசாம நிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன காரியத்தை தெய்வத்துக்கு நம்ம காணிக்கையாக படிச்சாலும் அந்த காணிக்கை அவர் அங்கீகரிக்க மாட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, கொஞ்சம் விளக்கமா இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி உனக்கு பிரியமில்லாம நடக்கிறாங்க, அந்த காரியம் உன் காதுக்கு வருகிறது, நீ கேள்விப்பட்ட பின்பு அதற்காக நீ மூஞ்ச தூக்கி வச்சுட்டு பேசாம இருக்கிற. கொஞ்ச நாள் போகுது, உனக்கு சத்தியம் தெரிவிக்கப்படுகிறது, நீ செய்கிறது தவறு என்று சொல்லி அதை தெரிந்தும் நீ செயல்படுத்தும் பொழுது நீ செய்கிற எந்த காரியத்தையும் தேவன் அங்கீகரிக்க மாட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவங்க தவறு செய்கிறாங்களா, அது அவர்களுக்கும் தெய்வத்துக்கும் உள்ள சம்பந்தம், அதை மற்றவங்க நியாயம் தீர்க்க முடியாது. அவர்கள் செய்தது தவறாகவே இருந்தாலும் கர்த்தர் தான் பதில் கொடுப்பார், தெய்வம் பதில் கொடுப்பாரு. அதுக்காக நம்ம கிரியை செய்யணும், நம்ம தூக்கி வச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. தேவன் அதை ஒரு நாளும் விரும்ப மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு காரியத்தையுமே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆவியிலே எளிமை உள்ளவன் பாக்கியவான், அவர்கள் தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ நமக்குள்ள தெய்வம் எதிர்பார்க்கிறதெல்லாம் நீ தேவனோடு கூட இணைக்கப்படணும், தேவனோடு கூட ஒரு உறவுக்குள்ளே வரணும், ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியத்திற்குள்ளே வரும் பொழுது
கர்த்தர் உங்களை நடத்துவார், அந்த அனுபவத்திற்குள்ள உங்களை கொண்டு போவார். கர்த்தர் தம்முடைய வாழ்க்கையில் அல்லது அவருடைய வாழ்க்கை எப்படி அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்திற்குள் உங்களை தெய்வம் நடத்தி கொண்டு செல்லுவார். அதை தெய்வம் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.